ஒருவரோட ராசி கட்டத்தில் 7ஆம் வீடு அப்படிங்கிறது என்னன்னா உறவை குறிக்கும். இந்த உறவு உங்களோட வாழ்க்கை துணையை மட்டும் குறிக்காது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம், உங்களோட லவ்வர், பிஸ்னஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு இருக்கிற கஸ்டமராக இருக்கலாம். வெளியே நீங்கள் யார்கிட்டலாம் பேசுகிறீங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்காங்களோ, முக்கியமான தொடர்பில் இருக்க எல்லாத்தையுமே இந்த 7ஆம் இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த 7ஆம் வீட்டில் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது பொது பலன் தான். இந்த கிரகத்தோட வேறு கிரகங்கள் கூட்டமைப்பில் இருந்தாலோ மற்ற கிரகங்களின் பார்வைகள் பொறுத்து பலன் மாறுபடும். அது உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும். இருந்தாலும் இது எல்லாருக்குமே பொதுவாக கொஞ்சம் ஓரளவுக்கு ஒத்துப்போகும். இந்த வீடியோவோட நோக்கம் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சு அதில் எதுவும் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் எடுக்கிறக்கோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கோ உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் போடுறோம். சூரியன் உங்களோட ராசி கட்டத்தில் 7ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பொதுவாக சூரியன் 7ஆம் வீட்டில் இருப்பது அவ்வளோ நல்லதில்லை. ஏன் அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஈகோ ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, லவ் அஃபேர்ஸில் இருந்தீங்கனாலும் சரி, 2 பேரும் கொஞ்சம் ஈகோ இல்லாமல் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இந்த அமைப்பு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நீங்கள் கூட்டு தொழிலாக இல்லாமல் தனியாக நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. சந்திரன் 7ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னா, உங்களுக்கு பிஸ்னஸுக்கு இது ஒரு ரொம்ப நல்ல அமைப்பு. உங்களால் நிறையா சம்பாதிக்க முடியும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக தான் பிஸ்னஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் தனியாக பண்ணினீங்கனாலே நீங்கள் ரொம்ப நல்ல வளர்ச்சி அடைய முடியும். பிஸ்னஸுக்காக நீங்கள் ட்ராவல் பண்ணுற சுச்சுவேஷன் வந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்போ உங்கள் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும். உங்களோட திருமண வாழ்க்கைக்கும் இந்த அமைப்பு ரொம்ப நல்லது. உங்களோட வாழ்க்கை துணை உங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பாங்க. சந்திரனோட தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேயவும் செய்கிறது, வளரவும் செய்கிறது. அதனால் உங்கள் திருமண வாழ்க்கையில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலை இருக்காது. திடீர்னு சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். ஆனால் வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நிலை இல்லாமல் கொஞ்சம் மாறி மாறி இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரப்போ நீங்கள் பொறுமையாக இருந்து உங்கள் பார்ட்னரை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே சரியாயிரும். அடுத்து புதன் 7ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னா, உங்களுக்கு சுய தொழிலுக்கு இது ரொம்ப நல்லது. உங்களோட வாழ்க்கை துணை அறிவாளியாக இருப்பார்கள். உங்களுக்கு உங்களோட பார்ட்னர் கிட்ட பிடிச்சதே அவங்களோட புத்தி கூர்மையாக இருக்கும். நீங்கள் 2 பேருமே பேசுறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 2 பேருமே நிறையா பேசிப்பீங்க. நீங்களும் உங்களோட வாழ்க்கை துணையும் நண்பர்களைப் போல் பழகுவீர்கள். புதன் பகை வீட்டில் இருந்தாலோ இல்லை தீய கிரகங்கள் கூட கூட்டமைப்போ இல்லை பார்வையோ பெற்று இருந்தால் உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கை துணைக்கும் ஆர்கியூமெண்ட் நிறையா வரும். 2 பேரும் கேள்வி கேட்டு மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்பீங்க. பேச்சுவார்த்தை நன்றாக இருக்காது. செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னா, 7ஆம் வீட்டில் பொதுவாக செவ்வாய் இருக்கப்போ அதை செவ்வாய் தோஷமாக கருதப்படும். பரிகாரம் செய்ய வேண்டி வரலாம். திருமண வாழ்க்கைக்கு அவ்வளோ நல்ல அமைப்பு இல்லை இது. ஆனால் 7ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் நல்ல அமைப்பு பெற்று இருந்தால் உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களால் சமாளிக்க முடியும். உங்களோட வாழ்க்கை துணை மிகவும் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நீங்களும் வாழ்க்கை துணையின் மீது பாசம் உள்ளவர்களாக இருப்பீர்கள். பொதுவாக நீங்கள் ரொம்ப தைரியமானவங்களாக இருப்பீங்க. உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணினீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களோட தொழிலில் ஏற்றத்தாழ்வு இருந்தாலும் நீங்கள் ஆர்வத்தோடையும் மன உறுதியோடும் உழைப்பீர்கள். நீங்கள் கூட்டாளிகளோட கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணாமல் தனியாக பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களோட திருமண வாழ்க்கையில் சண்டை சச்சரவுகள் வரும் வாய்ப்புகள் இருக்குது. அடிதடி சண்டையாகும் வாய்ப்புகளும் இருக்குது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக இருந்து சூழ்நிலைகளை கையாள பழகிக்கணும். சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை துணை அழகும் கவர்ச்சியும் உள்ளவராக இருப்பார்கள். சுய தொழிலில் உங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். நீங்கள் கூட்டு தொழிலும் செய்யலாம். சுக்கிரன் நல்ல அமைப்பில் இருந்தால் நீங்களும் உங்களோட வாழ்க்கை துணையும் ஒருவர் மீது ஒருவர் அதிக காதல் கொண்டவராக இருப்பீர்கள். சனி 7ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். திருமணம் தாமதமாக நடக்க வாய்ப்புள்ளது. ஆனால் சனி நல்ல அமைப்பில் இருந்தால் உங்களோட திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை பொறுப்புள்ளவராக இருப்பார்கள். நீங்கள் இருவருமே உங்களோட கடமைகள் என்னவோ அதை கரெக்டாக செய்வீங்க. ஒருவேளை சனி பகை வீட்டில் இருந்தாலோ, தீய கிரகங்களோட கூட்டமைப்பு வச்சுருந்தாலோ, இல்லை தீய கிரகங்களின் பார்வை இருந்தாலோ, நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் தள்ளி இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸ்க்காகவோ இல்லை வேலைக்காகவோ நீங்கள் வேறு ஊரில் இருக்கிற மாதிரியான சூழ்நிலை வரலாம். ஒருவேளை உங்களோட வாழ்க்கை துணை வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு அதை சேர்ந்தவங்களா இருந்தாலோ,
இல்லை உங்களை விட பெரியவங்களா இருக்காங்க வயசில் அப்படின்னாலும் உங்களுக்கு வாழ்க்கையில் வர பிரச்சனையை வந்து உங்களால் சமாளிக்க முடியும். இந்த மாதிரியான வாழ்க்கை துணை வந்து உங்களுக்கு அமைஞ்சாங்க அப்படின்னா பிரச்சனை எல்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது. வர பிரச்சனை வந்து இதில் வந்து கொஞ்சம் கழிஞ்சிரும். அந்த மாதிரி வந்து அர்த்தம் வரும். இந்த அமைப்பு கொண்ட நீங்கள் சுயதொழிலும் செய்யலாம், இல்லைன்னா வேலைக்கும் செல்லலாம். அடுத்து குரு 7ஆம் வீட்டில் இருந்தால் திருமண வாழ்வில் வந்து நீங்க அதிக ஈடுபாடும் ஆர்வம் உள்ளவர்களாகவும் இருப்பீர்கள். திருமண வாழ்வில் உங்களோட வாழ்க்கை துணை வந்து அவங்களோட கடமையை சரியா செய்வாங்க. கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை என்று சொல்லும் அளவிற்கு நல்ல அமைப்பு இது. திருமணத்திற்கு பிறகு வசதிகள் அதிகமாகும். இந்த அமைப்பு சுயதொழிலுக்கு மிக நல்லது. பெரிய அளவில் வருமானம், வசதி, வளர்ச்சி எல்லாமே இருக்கும். அடுத்து ராகு 7ஆம் வீட்டில் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாக இந்த அமைப்பு வந்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ராகு எந்த வீட்டில் இருக்குது, கூட்டமைப்பில் வேறு எந்த கிரகங்கள் இருக்குது, வேறு எந்த கிரகங்களின் பார்வைகளெல்லாம் இந்த வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து கரெக்டாக என்னன்னு சொல்ல முடியும். திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கு வேறு உறவு இருக்கும் வாய்ப்பு உண்டு. உங்களோட வாழ்க்கை துணை வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நீங்கள் யாரையும் லவ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை ஏமாத்துறதுக்கான சான்சஸும் இதில் வந்து இருக்குது. உங்களுக்கு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து அதிக ஈடுபாடு இருக்கும். உங்களோட வாழ்க்கை துணை வந்து வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் நல்லது. தாய்மொழி வேறாகவும் இருந்தால் நல்லது. இந்த மாதிரி இருக்கிறவங்கள நீங்கள் திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் வரும். பெருசாக எந்த பிரச்சனையும் வந்து வராது. அப்படி இல்லை என்றால் சண்டை சச்சரவு இருக்கும். தடைகள், கருத்து வேறுபாடு, இந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் உங்களோட திருமண வாழ்க்கையில் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ராகு நன்றாக அமைப்பு பெற்றிருந்தால் உங்களோட சுய தொழிலில் திடீர் முன்னேற்றம், வளர்ச்சி வந்து காணப்படும். உங்களோட தொழில் வந்து வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தொடர்பு கொண்ட ஒரு தொழில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தொழிலுக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு சென்று வர மாதிரி இருக்குது அப்படின்னா இது வந்து உங்கள் தொழிலுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து கேது 7ஆம் வீட்டில் இருந்தால் இது வந்து திருமண வாழ்க்கைக்கு நல்ல அமைப்பாக கருதப்படாது. உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கை துணைக்கும் இடைவேளை அதிகமாகி டிவோர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அப்படி ஆகும்னு நம்ம சொல்ல முடியாது. அது உங்கள் சுய ஜாதகத்தில் கேது எந்த வீட்டில் இருக்குது, எந்த கிரகங்களோட கூட்டமைப்பில் இருக்குது, எந்த கிரகங்களின் பார்வைகள் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வச்சு தான் நம்ம வந்து தெளிவாக சொல்ல முடியும். கேது மீன வீட்டில் இருந்தாலோ, குரு நல்ல அமைப்பில் இருந்தாலோ, 7ஆம் அதிபதி நல்ல அமைப்பில் இருந்தால் அழகான ஆத்மார்த்தமான உறவாக கூட உங்களோட திருமண வாழ்க்கை அமையலாம். ஆழ்ந்த பந்தமாக இருக்கும். சோல் கனெக்ஷன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு கனெக்ஷன் உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. திருமண வாழ்வில் ஒருவருக்கொருவர் முழு ஈடுபாட்டுடன் இருப்பது மிக அவசியம். உங்களோட திருமண வாழ்வில் ஃபிசிக்கல் இன்டிமசி வந்து குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுயதொழில் வந்து அவ்வளோ நல்லதில்லை. அடிக்கடி தொழிலை மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வரலாம். கேதுவை சார்ந்த சுயதொழில் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து தடையில்லாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து எந்த மாதிரி தொழில் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுற மாதிரியான பிஸ்னஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி, ரிலீஜியன் ரிலேட்டட், மெடிடேஷன், அஸ்ட்ராலஜி, ரிசர்ச், சர்ஜரி, இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை இது ரிலேட்டடான பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் வந்து தடை இல்லாமல் இருக்கும். பொதுவாக எந்த கிரகங்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் நீங்களும் வந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட முழு ஈடுபாட்டுடன் இருப்பதும் உண்மையாக இருப்பதும் மிக அவசியம். நீங்கள் தொழில் செஞ்சீங்கனாலும் அதில் வந்து நீங்கள் எப்போதுமே நேர்மையாக இருக்கிறது அவசியம். தான தர்மங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தீமை இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னா கடவுள் வந்து உங்களுக்கு உதவியாக இருப்பார்.